மாவட்டம் தேவாரம் அருகே குடும்ப தகராறில் மனைவி மற்றும் மைத்துனர் ஆகியோரை கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப தகராறு இரட்டை கொலை வரை சென்றது ஏன்? தேனி மாவட்டம் தேவாரம் அருகே முத்தையன்செட்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான பிரதீப். இவருக்கும் வழக்கறிஞர் பட்டப்படிப்பு முடித்த நிகிலா என்பவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் விவசாயம் செய்து வருவதாக கூறிக்கொண்டு வேறு எந்த வேலைக்கும் செல்லாமல் பிரதீப் ஊரை சுற்றி வந்துள்ளார். அதன் பின்னர் தான் தெரிய வந்துள்ளது ஊருக்குள் சண்டியத்தனம் செய்வதில் சகலகலா வல்லவர் பிரதீப் என்பது. தனக்கு சட்ட உதவி செய்ய ஒரு வக்கீல் மனைவி தேவை என்று கருதியே தன்னை பற்றிய உண்மைகளை எல்லாம் மறைத்து திருமணம் செய்திருப்பதும் நிகிலாவுக்கு புரிய வந்தது. விசாரித்து பார்த்தபோது பிரதீப் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் நிகிலா. தன்னை இப்படி சிக்க வைத்து விட்டார்களே என நிகிலா நொந்து போயிருந்த நிலையில் நாளுக்கு நாள் கணவனின் குற்றச் செயல்கள் அதிகரித்த வண்ணம் இருந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி கடும் சண்டை மூட ஆரம்பித்தது. இதனால் நொந்து போன நிகிலா கடந்த மாதம் சின்னமனூரில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார். உடனே பிரதீப் குடும்பத்தினர் புறப்பட்டு நிகிலாவை வீட்டிற்கே வந்து பஞ்சாயத்து வைத்து விட்டனர். பின்னர் அவரை சமாதானம் செய்து குடும்பத்தினர் சில நாட்கள் கழித்து மீண்டும் கணவர் ஊருக்கு அனுப்பி வைத்தனர். வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறிய கதையாக பிரதீப் தன் வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறார். இதனால் சில தினங்களிலேயே தம்பதியினரிடையே மீண்டும் சண்டை மூண்டுள்ளது. ஆண் என்கின்ற அதிகாரத்தை காட்ட ஆரம்பித்த கணவன் பிரதீப் மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்த நிகிலா தாய் வீட்டை நோக்கி நடையை கட்ட ஆரம்பித்தார். எந்த முறை கணவன் என்றும் பார்க்காத நிகிலா போடி தாலுகா காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்திருக்கிறார். போலீசார் விசாரணை நடத்தி வரும் அதே நேரத்தில் திருமணத்தின் போது வழங்கிய தங்க நகைகள் மற்றும் சீர்வரிசை பொருட்களை தருமாறு நிகிலா குடும்பத்தினர் கேட்டுள்ளனர். இதற்காக நிகிலா மற்றும் அவரது சகோதரர் உள்ளிட்ட குடும்பத்தினர் முத்தையன்செட்டி கிராமத்தில் உள்ள பிரதீப்பின் இல்லத்திற்கு சென்றுள்ளனர். கொடுத்த சீர்வரிசையை கேட்டதால் கொந்தளித்த பிரதீப் மற்றும் அவரது குடும்பத்தினர் கோபத்தின் உச்சிக்கே சென்றுள்ளனர். வாக்குவாதம் சற்று நேரத்தில் முற்றி தகராறாக மாற அங்கு ஒரு பூகம்பமே வெடிக்க ஆரம்பித்தது. வெறும் கைகளால் தாக்கினால் சரிப்படாது என்று முடிவுக்கு வந்த பிரதீப் குடும்பத்தினர் உருட்டுக்கட்டை, அரிவாள், கத்தி, இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் களத்தில் இறங்கி கொலைவெறியாட்டம் ஆடியிருக்கின்றனர். நிகிலா மற்றும் அவரது சகோதரர் விவேக் மீது கொடூரமாக வெட்டியும் குத்தியும் தாக்குதல் நடத்தியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சற்று நேரத்தில் அரங்கேறிவிட்ட இந்த படுகொலை சம்பவங்களால் பதறிப்போன கணவன் பிரதீப் அந்த இடத்தில் இருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். தகவல் அறிந்து வந்த போடி நாயக்கனூர் தாலுகா போலீசார் உடல்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்த தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா தலைமறைவாக உள்ள பிரதீப்பை விரைந்து பிடிக்க தனிப்படை அமைத்து உத்தரவிட்டார். குடும்ப தகராறில் மனைவி மற்றும் மச்சானை கணவனை படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.